புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக முடக்குவாதம், பக்கவாதம், வாதம் சார்ந்த நோய்கள், இதற்கு மூலிகை மருந்துகளில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணவிருக்கிறோம். இது சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலிருந்து டாக்டர் சரண்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். பக்கவாதம் அப்படின்னும் போது ஸ்ட்ரோக்கு வரும்போது எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, அது சடனாக தான் ஒரு ஸ்ட்ரோக் அப்படின்ற கண்டிஷன் வருது, அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையே முடங்கி போகிற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் வாழக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த பேஷண்ட்ஸ்க்கு பக்கவாதத்துலேருந்து வெளியில் வருவதற்கான வழிமுறைகள் அப்படிங்கிறது, அதனுடைய ப்ரொசீஜர் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, இந்த பக்கவாதம்ன்ற கண்டிஷன் நம்ம உடலில் நடக்கும்போது என்ன நடக்குது, எதனால் இந்த பக்கவாதம்ன்ற கண்டிஷன் வருது? பக்கவாதம் அப்படின்னாலே நம்ம உடம்புல ஒரு பக்கமாக இருக்கக்கூடிய கைகள் கால்கள் பாதிக்கிறது தான். கை கால்கள் மட்டும் கிடையாது, முகமும் சேர்ந்து பாதிக்கிறது. இது பக்கவாதத்தில் ஒரு கண்டிஷனாக கூட இருக்கலாம். முகவாதம் அப்படின்னு தனியாக கூட சொல்லுவோம். சில பேருக்கு பக்கவாதம் இல்லாமல் முகவாதம் மட்டும் கூட வரலாம். பக்கவாதம் மட்டும் வர்றது ஒரு காமனான ஒரு கண்டிஷன். முகவாதம் இல்லாமல் பக்கவாதம் வர்றது ஒரு காமனான கண்டிஷனாக இருக்குது. இந்த மாதிரி பக்கவாதம் வர்றதுக்கு நம்மளுடைய உடம்புல நிறைய மாற்றங்கள் நடக்குது. முதல்ல நம்மளுடைய மூளைக்கு ரத்தம் கொண்டு போகக்கூடிய சின்ன சின்ன நரம்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் இந்த மாதிரி பக்கவாதம் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். முதல்ல நம்மளுடைய கைகளும் கால்களும் பாதிக்குது அப்படின்னா, கை கால்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கிடையாது. மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம், மூளையில் இருக்கக்கூடிய ரத்தம், சின்ன சின்ன ரத்தம் கொண்டு போகக்கூடிய குழல்கள். இப்போது மூளைக்கு அப்படின்னும் போது ரொம்ப மைன்யூட்டான பிளட் சப்ளைஸ் தான் பிளட் சர்க்குலேஷன் தான் இருக்கும். அப்போது அந்த சின்ன சின்ன நரம்புகளில் ரத்த ஓட்டம் சீரான முறையில் போகலை, ஒரு சைடு மூளையில் ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுது, ரத்தம் கிளாட் ஆகுது, இல்லை ரத்தம் போகிறது தடைப்படுது. இந்த மாதிரியான சில காரணங்கள்னால தான் இந்த பக்கவாதம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வருது. எந்த சைடு மூளையில் பாதிப்பு அதிகமாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உடல் உறுப்புகளே பாதிக்கிறது தான் இந்த பக்கவாதம். கை கால்கள்ன்றது வெளியே தெரியக்கூடியது, நம்மளுடைய எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் அப்படின்றது வெளியே தெரியக்கூடிய ஒரு பாதிப்பு. கை கால்கள் மட்டும் கிடையாது, ஒரு சைடு இருக்கக்கூடிய உடம்புலையே ஃபுல்லாக அந்த மசில்ஸில் ஃபுல்லாகவே அந்த ஸ்டிஃப்னஸ் வர்றது, உள்ளுறுப்புகளை பாதிக்கிறது. இந்த மாதிரி எல்லா கண்டிஷனுமே அந்த பக்கவாதம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு வர ஆரம்பிக்கும். அதுவும் குறிப்பாக முகத்துலேயுமே இந்த மாதிரி பாதிப்புகள் வர்றது முகவாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஷியல் பால்சி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சைடு கண்ணிலேருந்து ஒரு சைடு வாய், மூக்கு, இந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாகவே முகத்துலேயுமே இந்த பாதிப்புகள் இருக்கும். உணர்ச்சி ரொம்பவே கம்மியாக இருக்கும். மசில்ஸும் சேர்ந்து பாதிக்குது அப்படின்றதுனால உணர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். கண்களில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு கண்ணே ட்ராப்ஸி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சைடு கண்ணே கீழே இறங்கின மாதிரி, இமை கீழே இறங்கின மாதிரி இருக்கும். அவங்களால கண்ணை சரியாக விரித்து பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் வாயுமே, எந்த சைடு பாதிப்பு அதிகமாக இருக்கோ அந்த சைடில் வாயில் அவங்களுக்கு சைடில் இருக்க மசில்ஸ்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்களால மென்று சாப்பிட முடியாது. அந்த கண்ணம் பகுதிகள்லாம் நல்லா இறுகி போயிருக்கும். அந்த மசில்ஸ்லாம் அவங்களால மென்று சாப்பிட முடியாது. அதே மாதிரி தண்ணி குடிக்கும்போது, சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு சைடு வாயில் வடிய ஆரம்பிக்கும். நார்மலாக அந்த மாதிரி வடியலை அப்படின்னாலுமே நம்மளுடைய சலைவாவே அந்த சைடு வடியும். சில பேருக்கு எச்சி சரியாக உள்ள முழுங்க முடியாது. இந்த மாதிரியான கண்டிஷன் அந்த ஃபேஷியல் பால்சின்னு சொல்லக்கூடிய முகவாதத்தோடு சேர்ந்த பக்கவாதம் இருக்கக்கூடிய பாதிப்புகளில் இருக்கலாம். முதல்ல இந்த மாதிரி மூளையில் கிளாட் எதனால் வருது அப்படின்னா, அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. மூளையில் ரத்தம் சரியாக போகலை, ஒரு சைடு மூளைக்கு ரத்தம் சரியாக போகாமல் இருக்குது அப்படின்னா நிறைய கண்டிஷனில் இந்த மாதிரி பாதிப்புகள் வரலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய சுகர் லெவல், ரொம்ப ஹை சுகர் லெவல், அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ், அன்கண்ட்ரோல்டு பிபி, இந்த மாதிரியான கண்டிஷனில் மெயினாக இந்த பக்கவாதம் குறிப்பாக வருது. இது தவிர ரொம்ப ஹை கொலஸ்ட்ரால் லெவல், நம்மளுடைய பாடியில் கொலஸ்ட்ரால் லெவல் நார்மலாக 200 mg/dl இருக்கணும். இதுக்கும் எபவ் இருக்குது அப்படின்னா, 200க்கு அபவ் இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, அதுவும் இந்த ஹெச்டிஎல் எல்டிஎல்லோட லெவல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பக்கவாதம் வரதுக்கு, அந்த மூளையில் போகக்கூடிய அந்த சின்ன சின்ன நரம்புகளும் சரி, உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன இரத்த நாளங்கள்லேயும் சரி போய் அந்த கொழுப்பு படிமங்கள் சேர்றதன் காரணமாக ரத்தம் போகிறது தடைப்படுது. அது குறிப்பாக மூளையிலன்னும் போது ரொம்ப மைன்யூட்டான இரத்த குழல்கள் இருக்கும்போது அந்த இடத்துல ரத்தம் தடைப்படுறது, மூளைக்கு ஒரு சைடு ஃபுல்லாகவே ரத்தம் தடைப்படுது, ஆக்சிஜன் குறையிறது. இந்த மாதிரியான அந்த இஸ்கீமிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூளையில் ரத்தம் தடைப்படுறதன் காரணமாக வரக்கூடிய பாதிப்புகள். இதனால தான் நமக்கு ஒரு சைடு கை கால்களில் செயலிழப்பு இருக்குது. அந்த சைடு கை கால்களில் மசில் ஸ்டிஃப்னஸோடு சேர்ந்த எலும்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படுறது இந்த பக்கவாதத்தில் ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்கும்.
ஓகே டாக்டர். இப்போது இந்த பக்கவாதத்தினுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதெல்லாம் எடுத்துக்கலாம்? ஏன்னா இப்போ ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் எல்லாம் செயலிழந்து போகுது. இதனுடைய சிம்டம்ஸ் நமக்கு எப்படி தெரிஞ்சு இதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது? பக்கவாதத்தில் முதல்ல வந்து சிம்டம்ஸ் அப்படின்னோன்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரியான ஒரு பக்கம் வந்து உடலில் வந்து பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருப்போம். இப்போது ரொம்ப ஹை லெவலாக வந்து சுகர் இருக்குது அப்படின்னா சில பேர் வந்து ரொம்ப ஒரே மாதிரியான சுகர் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. போக போக குறைஞ்சிட்டே போகும். அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டே போவாங்க. சில பேர் வந்து ஒரு டைம் வந்து ரொம்ப ஹை சுகர் லெவல் இருக்கும், ஒரு டைம் ரொம்ப லோவாக இருக்கும். ஒரு 2 மந்த்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் சுகர் அவங்களுக்கு. அது செக் பண்ணாமே விட்டுருவாங்க. அதுக்கான சரியாக மாத்திரைகள் எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி பிபியுமே ரொம்ப ஹை பிபியாக இருக்கும். ஃபுட்லேயுமே எந்த கண்ட்ரோலுமே பண்ண மாட்டாங்க. பாடி வந்து எக்ஸசைசஸுமே எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு சில கண்டிஷன்ஸில் நம்மளுடைய மசில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ரொம்பவே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் தசைகளும் சேர்ந்து வந்து பாதிக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சில மாற்றங்கள் வந்து சுகரோ இல்லை பிபியோ வேறு ஏதாவது ஒரு காமனாக ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் ரத்த ஓட்டம் வந்து தடைப்படுறதுக்கு அந்த ரத்த நாளங்களில் ரத்த ஓட்டம் தடைப்படுறது ஒரு முக்கியமான காரணம். அதுவும் குறிப்பாக சின்ன சின்ன ரத்த நாளங்களில் தடைப்படுறது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்களுக்கு உள்ளே வந்து ஏதாவது படிமங்கள் உள்ளே படியுது, கொழுப்பு படிமங்கள்லாம் படியுது அப்படின்னா ரத்த ஓட்டம் வந்து தடைப்படுது. இந்த மாதிரியான சில பாதிப்புகள் தான் வந்து ரத்த ஓட்டம் தடைப்படுறதன் காரணமாக கை கால்கள் வந்து செயலிழக்கிறது பக்கவாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். நன்றி டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் ஸ்டெல்லா மேம். நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எங்க தாத்தாக்காக மேம். என்ன வயதுமா அவருக்கு? தாத்தாக்கு 67 வயது மேம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேம். என்னோட பேர் ஸ்டெல்லா, சென்னையில இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா. எங்க தாத்தாக்கு 67 வயசு ஆகுது மேம். கை காலெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு பக்கவாதம் வந்துருச்சு மேம். சரிம்மா. எவ்வளோ வருஷமா இருக்கு? இப்போ ஒரு 7 வருஷமா இருக்கு மேம். ஓகேம்மா. இப்போ நடக்கிறாரா ஓரளவுக்கு? இல்ல மேம், ஃபர்ஸ்ட் நடந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 1.5 வருஷமா நடக்க முடியல. சுகர் பிபி எதுவும் ஹையாக இருக்கா அவருக்கு? சுகர் இருக்கு மேம். ஓகேம்மா. இன்சுலின் எதுவும் போட்டுட்டு இருக்காரா? ஆமாம் மேம். ஓகே. ஏன்னா பக்கவாதம் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த மாதிரி அன்கண்ட்ரோல்டாக இருக்கக்கூடிய டயபெட்டிக் வந்து முக்கியமான காரணம். ஏன்னா நம்மளுடைய ரத்தத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் வர வர நம்மளுடைய ரத்த குழாய்களும் சேர்ந்து தான் வந்து பாதிக்கும். ரத்த ஓட்டம் அப்படின்றது விரல்களுக்கு எல்லா இடங்களுக்கும் விரல் நுனி வரைக்குமே வந்து சீரான ரத்த ஓட்டம் வந்து ஒரே மாதிரியான ரத்த ஓட்டம் இருக்கணும். அப்படி இல்லாமல் ரத்த ஓட்டம் ஒரு சில பகுதிகளுக்கு தடைப்படுது அப்படின்னா அந்த சைடில் வந்து செயலிழப்பு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி பாதிக்கப்படுறது தான் அந்த சுகர் ஹையாக இருக்கும்போது அவங்களுக்கு இன்சுலின் பற்றாக்குறை இருக்கும்போது அவங்களுடைய பாடியில் வந்து நடக்குது. அப்போ முதல்ல வந்து சுகரை வந்து கண்ட்ரோலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது பக்கவாதம் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சிவியரான மசில் ஸ்டிஃப்னஸ் வராமல் அந்த மசிலோட இறுக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகாமல் வந்து பார்த்துக்க முடியும். சில பேருக்கு ரொம்ப வருஷமாக 15 வருஷம் 20 வருஷமாக இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கை கால்கள் வந்து சூம்பி பண்ண மாதிரி மசில் வேஸ்டிங் வந்து இருக்கும். போக போக அந்த ஸ்டிஃப்னஸ் என்ன ஆகும்னா மசில் ஃபுல்லாகவே வேஸ்டிங் ஆகிடும். அவங்களுக்கு அந்த கை கால் வந்து ஆப்போசிட் கை கால்களை விட பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே சிறுத்து போய் இருக்கும். எலும்பு மட்டும்தான் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்பவே சிறுத்து போயிருக்கும். அதுவும் போக போக ரொம்ப முடங்க ஆரம்பிச்சிடும். கைகள்லாம் வந்து ரொம்ப ஸ்டிஃப் அதிகமாகும் போது கைகள்லாம் நல்லா மடங்கி போயிடும். எந்த பொருளுமே பிடிக்க முடியாது. இந்த மாதிரி ரொம்ப டிலே பண்ண ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அதனால் விரைவில் அதற்கு சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா தாத்தாக்கு ஏஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக உள் மருந்துகளோடு சேர்ந்த பஞ்சகர்மா சிகிச்சைகள் வந்து எடுத்துக்கணும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு வரவங்களுக்கு ஃபுல் பாடிக்குமே நம்ம தெரப்பீஸ் வந்து கொடுக்கணும். தலையிலேருந்து கால் பாதம் வரைக்குமே தலையில் சிரோதரான் பண்ணக்கூடிய ஒரு ஆயில் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு உடம்பு ஃபுல்லாகவே பொடி கிளின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை சிகிச்சைகள் கொடுத்து கால் பாதத்தில் ரெஃப்ளெக்ஸாலஜின்ற ஒரு சிகிச்சை. அதனால் கை கால்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கால் பாதம் வரைக்கும் ரத்தம் ஃப்ரீயாக போகாமல் இருக்கிறது, ரத்த ஓட்டம் தடைப்படுறது, கால் பாதத்தில் உணர்ச்சி கம்மியாக இருக்கிறது, நடக்கிற ஃபீலே இல்லாமல் இருக்கும், தடுமாறி கீழே விழுந்துருவாங்க, கால் வைக்கிறதே அவங்களுக்கு வந்து தெரியாது. இந்த மாதிரி ரத்த ஓட்டம் சரியாக போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெஃப்ளெக்ஸாலஜின்ற ஒரு சிகிச்சை பண்ணி கால்களுக்கு நரம்புகளுக்கு ரத்த ஓட்டத்தை நம்ம ஃப்ரீ பண்ணுறோம். இந்த மாதிரியான சிகிச்சைகளோடு சேர்ந்த நம்ம கொடுக்கக்கூடிய உள் மருந்துகளும் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா வாதத்தோட வகையில் தான் அந்த பக்கவாதமும் ஒரு டைப்பு.
வாதத்தை குறைக்கிற மாதிரியான உள் மருந்துகளும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். நீங்கள் நேரில் வர கூட்டிகிட்டு வந்து இதற்கான சிகிச்சை வந்து எடுத்துக்கலாம். உள் மருந்துகளோடு சேர்ந்த பஞ்சகர்மா சிகிச்சை ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும் பண்ணும்போது எவ்ரிடேயுமே அவருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு 4 நாள் 5 நாள்லாம் கையெல்லாம் நல்லா தூக்க வருது, கைகளில் பொருள் பிடிக்க வருது. இந்த மாதிரி 2 கைக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாத அளவுக்கு 15 டேஸில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவார். நேரில் கூப்பிட்டு வந்து இதுக்கான சிகிச்சை எடுத்துக்கலாம் நீங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நான் தேனியிலேருந்து வேணி பேசுகிறேன் மேம். யாருக்காக கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேம். உங்கள் வயது என்ன? 24. ஓகேம்மா, டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க, உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா. ஓகே மேம். வணக்கம்மா. வணக்கம், நான் தேனியிலேருந்து வேணி பேசுகிறேன் மேம். சொல்லுங்க. எனக்கு வந்து சின்ன பிள்ளையில இருந்து இந்த ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரியும் மேம். எனக்கு ஒரு 5 வயசுல இருந்து இருக்கு. இப்போ எனக்கு ரொம்ப என்னால மூச்சே விட முடியல. இன்னலர் தான் நான் எனி டைம் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தெரியல. என்ன மேம்? எவ்வளவு வருஷமா அந்த இன்ஹேலர் பஃப் எடுத்துட்டு இருக்கீங்க? இன்னலர் வந்து நான் ஒரு 5 வருஷமா தான் எடுத்துட்டு இருக்கேன். சரி, ஓகே. இதுக்கு டேப்லெட்ஸும் போட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா மேம், ரெகுலரா எடுத்துக்கிறேன். ரொம்ப எனக்கு முடியல, இப்போ சுத்தமா முடியல. அது இது பண்ணாதான் பேசவே முடியும். ஓகேம்மா. ஏன்னா ஆஸ்துமா தொந்தரவு அப்படின்றது நீங்கள் ரொம்ப நாளாக வருஷக்கணக்காக லைஃப் லாங் இதுக்கு டேப்லெட் எடுத்துகிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா மூச்சுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுருங்க ஆரம்பிக்கும். உள்ளே நமக்கு சளி தேங்க அந்த ஆல்வியோலை பிராங்கஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மூக்குலேருந்து காற்று எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த காற்று குழல்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படும். போக போக என்ன பண்ணுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிடும். எப்படி ஒரு ரப்பர் டியூப் வந்து பல்லசாகுதோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட எலாஸ்டிசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கிட்டே போகும். அதே மாதிரி தான் நம்மளுடைய சுவாச குழல்களுமே உள்ளே எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியமான காற்று மட்டும் வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நுரையீரலோடைய ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும். சளி எந்த அளவுக்கு உள்ளே தேங்கியே இருக்கோ, ரொம்ப நாள் பட சளி உள்ளே தேங்கியே இருக்குது அப்படின்னா அதோடைய எலாஸ்டிக் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துரும். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுருக்கம் வர ஆரம்பிக்கும். எப்படி வந்து நம்ம ஒரு பலூன் வந்து புதுசாக இருக்கும்போது ஊதும்போது பெருசாகுது, அதே மாதிரி கொஞ்சம் பழசாகும்போது கொஞ்சம் சின்னதாக ஊதும்போதே வந்து வெடிச்சிரும். அந்த அளவுக்கு நம்மளுடைய எலாஸ்டிக் தன்மை குறையிறதன் காரணமாக அந்த விசில் சவுண்டுன்றது கண்டினியூஸாக உங்களுக்கு வெளியில் உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கே கேட்கும். நீங்கள் மூச்சு விடுற சவுண்டு ஒரு விசில் மாதிரியான சவுண்டு வெளியில் உட்காந்துருக்கவங்களுக்கே கேட்கும். அந்த மாதிரி தொந்தரவுகள் தொடர்ச்சியாக லைஃப் லாங் நீங்கள் வச்சுட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. மூச்சுக்குழல்கள் உள்ளே போகக்கூடிய அந்த காற்று பைகள் இதெல்லாம் விரிவடைகிறதுக்கு நம்ம மூலிகை மருந்துகள் கொடுத்து அது நிரந்தரமாக வந்து சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம ஆஸ்துமா தொந்தரவுகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உள் மருந்துகள் எல்லாமே எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் சுவாசத்தை சீர்படுத்தி ஆஸ்துமாவை உள்ளே இருக்கக்கூடிய சளி தொந்தரவுகளை நிரந்தரமாக கரைச்சி வெளியில் கொண்டு வந்துடும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு லைஃப் லாங் இந்த மாதிரி ஆஸ்துமாவோ வீசிங்கோ வேறு எந்த விதமான நுரையீரல் ப்ராப்ளமோ வராமல் வந்து பார்த்துக்க முடியும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இதற்கான சிறப்பான மூலிகை மருந்துகள் கஷாயங்கள் இதெல்லாமே கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நேரில் வந்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து உள் மருந்துகளோடு சேர்ந்த பஞ்சகர்மா சிகிச்சை ஆஸ்துமாவுக்கு கொடுத்துட்ருக்கோம். உள்ளே வந்து மூக்கில் சொட்டு மருந்து ஊற்றி தூமப்பானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புகை சிகிச்சை. இந்த புகை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா மூச்சு உள்ள சுவாச குழல்களுக்குள்ளே போயிட்டு உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த சளியை நல்லா கரைச்சி உங்களுக்கு மோஷன் மூலமாக ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்களுக்கு 2-3 வாரங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிட்டு வரும்போது கண்டினியூஸாக பண்ணும்போது உங்களுக்கு அதற்கான எஃபெக்ட் டபுளாக இருக்கும். உங்களுக்கு அதோடு சேர்ந்து உள் மருந்துகளும் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிரந்தரமாக அந்த ஆஸ்துமா நோய் சரி பண்ணிக்கலாம். லைஃப் லாங் இதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்ற அவசியமும் இருக்காது. டாக்டர், இப்போது பக்கவாதம் பற்றி நம்ம பேசணும். இதனுடைய சிம்டம்ஸ் அப்படிங்கிறது சொன்னீங்க. பக்கவாதம் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமா? எவ்வளவு காலம் எடுக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியுமா? ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா பக்கவாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் கை கால்கள் செயல் இழந்துருச்சு அப்படின்னா அந்த சைடு ரத்த ஓட்டம் சரியாக போகாமல் அதோடைய பாதிப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ மறுபடியும் பழையபடிக்கு அந்த கை கால்கள் கொண்டு வர முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் வந்து டிலே ஆகும். ஏன்னா நம்ம மூளையில் வந்து இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்தணும். மூளையில் வந்து நான் சொல்லக்கூடிய இஸ்கீமிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி மூளையில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் தடைப்படுறதுன்னு காரணமாக அங்கே வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து குறையுது. ஒரு சைடு வந்து பாதிக்கப்படும் போது கை கால்கள்லையும் அதே மாதிரி உங்களுக்கு செயலிழப்பு, கை கால்களுக்கு ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுறது, கை கால்களில் ரத்த ஓட்டம் கம்மியாகும் போது நம்னஸ் வந்து இருக்கும். எந்த ஒரு தொடும்போது தொடர உணர்ச்சி இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு வந்து மேலே சூடு படுறதோ இல்லை அடிப்படும் போதோ அந்த உணர்ச்சியை வந்து இல்லாமல் இருக்கும்.
இந்த மாதிரி ரொம்ப சிவியரான சேஞ்சஸ் இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேஞ்சஸ் வந்து பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்த முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து மசில் ஸ்டிஃப்னஸை குறைக்க முடியும். நர்வுக்கு போகக்கூடிய நர்வ் சப்ளை அந்த மசில்ஸில் போகக்கூடிய அந்த நர்வ்ஸில் வந்து ஸ்டிஃப்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நரம்புகள் பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விரல்கள்லாம் கொஞ்சம் மடங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம நேராக்குறது, கொஞ்சம் கொஞ்சமாக நரம்புகளுக்கு ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் சாத்தியப்படும். அதே மாதிரி மசில்ஸ்லையுமே ஸ்டிஃப்னஸை நல்லாவே குறைக்க முடியும். இதெல்லாமே நம்ம பஞ்சகர்மா சிகிச்சையில் வந்து பண்ணிடலாம். ஆனால் அந்த மூளையில் ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன ரத்த ஓட்டத்தை பாதிப்பு இருக்கிறது அப்படின்றது அந்த ரத்த ஓட்டத்தோடு சேர்ந்து அந்த ஆக்சிஜன் சப்ளையும் குறையுது அப்படின்றதுனால அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் நாள் பட எடுத்துக்கும். 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷத்துக்கு மேலே அந்த பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்க. அதனால அந்த மூளைக்கு போகக்கூடிய நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் சீராகுது அப்படின்னா கண்டிப்பாக அது முழுமையாகவே சரியாயிடும். ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த ஸ்ட்ரோக் அப்படின்றது கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிடும். செகண்ட் டைமும் நம்ம வந்து அதுக்கான அவேர்னஸோடு இல்லை அப்படின்னா தான் செகண்ட் டைம் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் தான் பெர்மனண்ட்டான அந்த ஸ்ட்ரோக்கை வந்து கொடுக்கும். அப்போ ஆரம்பத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மைல்டான ஒரு ஸ்ட்ரோக் அட்டாக் வரும்போதே நம்ம கொஞ்சம் அவேரோடு இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பெர்மனண்ட்டான அந்த ஸ்ட்ரோக் வராமல் வந்து பார்த்துக்க முடியும். ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு அப்படின்னா அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த சிம்டம்ஸ் எல்லாம் குறைக்க முடியுமே தவிர பெர்மனண்ட்டாக அது வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது செகண்ட் டைம் வரும்போது. நன்றி டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் நிஷா மேம். எந்த ஊர்ல இருந்து மேம்? தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம் மேம். யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். என்ன வயதுமா உங்களுக்கு? எனக்கு இப்போ 35 வயசு ஆகுது மேம். சரி, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. மேம் இப்போ வந்து எனக்கு ஒரு பேபி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இர்ரெகுலர் பீரியட் ஆகிட்டே இருந்தது. நாங்க போய் ஹாஸ்பிட்டல் காட்டுறதுக்கு வந்து ஃபைபர் கட்டி 27 mm இருக்குன்னு சொல்றாங்க மேம். அது வந்து இந்த மாதிரி நாட்டு மருந்து இந்த மாதிரி ஹெர்பல் மூலமா சரி பண்ண முடியுமா மேம்? கண்டிப்பாக சரி பண்ணலாமா. ஏன்னா 27 mm அப்படின்றது 2.7 சென்டிமீட்டர் தான், ரொம்ப சின்ன சைஸ் தான். ஃபைப்ராய்டு அப்படின்றது மல்டிபிள் ஃபைப்ராய்டாக வந்து இருக்கலாம். யூட்ரஸில் வந்து எந்த இடத்துல வேணாலும் எந்த மாதிரி வடிவங்களில் வேணாலும் ஃபைப்ராய்டு வந்து இருக்கலாம். ஏன்னா யூட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த 3 லேயரில் மேல் பக்கமாக இருக்கக்கூடிய லேயர்லேயும் ஃபைப்ராய்டு இருக்கும். ரொம்ப அடியில் அந்த மசில் லேயர்லேருந்து கூட ஃபைப்ராய்டு வந்து ஃபார்ம் ஆகலாம். ஏன்னா அது இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து இருக்கக்கூடிய சைஸை பொறுத்து டிஃப்ரென்ஸ் வரும். அதனால உங்களுக்கு வந்து மாதவிடாய் கோளாறுகளும் இதனால தான் வந்து இருக்கும். ரொம்ப ஹெவி ப்ளீடிங் இருக்கிறது, பீரியட்ஸ் தள்ளி தள்ளி வர்றது, சினை மூட்டையோட வளர்ச்சி சரியான முறையில் வந்து இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃபைப்ராய்டு கட்டி தான். இப்போ உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் லெவல் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல்லாம் ரொம்ப ஹை லெவலில் இருக்கலாம். அதனால கூட அந்த சினை மூட்டையோட வளர்ச்சி வந்து சரியான முறையில் வந்து முதிராமல் இருக்கலாம். இப்போ இதற்கான முறையான சிகிச்சை நம்ம மூலிகை மருத்துவத்தில் கண்டிப்பாக இருக்குது. ஃபைப்ராய்டு கட்டியை நிரந்தரமாக கரைச்சி வெளியில் நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு, பீரியட்ஸ் மூலமாக நார்மலாக கரைஞ்சி வெளியில் கொண்டு வரதுக்கு நிறைய மூலிகை மருந்துகள் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்ருக்கோம். உங்களோட பெரிய சைஸில் 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டெலாம் கூட நம்ம மூலிகை மருந்துலேயே கரைச்சி நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ரொம்ப சின்ன சைஸ் தான், 2.5 சென்டிமீட்டர் 2.7 சென்டிமீட்டர், இதெல்லாம் ரொம்ப சின்ன சைஸ் தான். ஏஜ்மே உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். உங்களோட ஏஜ் அதிகமாக இருந்தவங்களுக்குலாம் கூட நம்ம நார்மலுக்கு கரைச்சி நார்மல் கொண்டு வந்திருக்கோம். முதல்ல இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் உருவாகாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபுட்டில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் கொடுக்கணும். நிறைய ஆயில் ஃபுட்டு, டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸு, அதே மாதிரி சாட் ஐட்டம்ஸ், ரொம்ப வந்து மசாலா கலந்த உணவுகள், ஈஸியாக செரிமானம் ஆகிற மாதிரியான ஃபுட் வந்து எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் வந்து வயிற்றில் தேங்குற மாதிரி இந்த பரோட்டா, அதே மாதிரி இந்த மைதா கலந்த உணவுகள் நிறைய எடுத்துக்கிறது, ஒயிட் கலர் சுகர், ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். பால் பொருட்களையும் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஃபைப்ராய்டு ஒன்ஸ் இருக்குது அப்படின்னா அதற்கு முறையான சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாகாமல் உணவுப் பொருட்களோடு சேர்ந்து மருந்துகளும் எடுத்துகிட்டு வரும்போது அது கரைஞ்சி நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். தஞ்சாவூரில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. நீங்கள் நேரில் போய்ட்டு ஃபைப்ராய்டுக்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 3 மாதத்துலேயே உங்களுக்கு ஃபைப்ராய்டு முழுமையாக கரைஞ்சி நார்மலாக உங்களுக்கு பீரியட்ஸ் மூலமாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா கூட நீங்கள் யூஎஸ்ஜி ஸ்கேன் இன்னொரு வாட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும், உங்களுக்கு நார்மலான ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேன் இருக்கும். ஃபைப்ராய்டு எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்கேன் வந்து இருக்கும். அந்தளவுக்கு நம்ம ஃபைப்ராய்டெக்டமிலாம் எதுவும் பண்ணாமல், சர்ஜரி எதுவும் இல்லாமல் மூலிகை மருத்துவத்திலே நிரந்தரமாக கரைச்சி வெளியில் கொண்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் நேரில் போய்ட்டு இதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு வீட்டில் வந்து கலர்ச்சி காய் வந்து அதை நீங்கள் நல்லா வீட்டில் பவுடர் பண்ணி வச்சுட்டு அந்த கலர்ச்சி காய் சூரணம் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். காலையில் நைட்டு ரெகுலராக ஹாட் வாட்டர்லேயோ இல்லை தேன்லேயோ கலந்து இந்த கலர்ச்சி காய் சூரணம் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவுமே ஃபைப்ராய்டு ஃபார்ம் ஆகாமல் அந்த சிஸ்ட் எதுவும் மறுபடியும் வராமல் அவங்களால பார்த்துக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என்னோட பேர் காவியா மேம், சேலத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? என்னோட பாட்டிக்காக கேட்குறேன் மேம். என்ன வயதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு 62 வயசு ஆகுது மேம். சரி, உங்கள் கேள்வியே கேட்கலாமா? வணக்கம்மா.
வணக்கம் மேம். என்னோட பாட்டிக்கு 62 வயசு ஆகுது மேம். சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு கை கால் ஜாயிண்ட் எல்லாம் பெயினா இருக்கு மேம். காலையில எந்திரிச்ச உடனெல்லாம் ரொம்ப பெயினா இருக்கு, வீங்குது அப்படின்னு சொல்றாங்க மேம். சரிம்மா. இப்போ நடக்கிறாங்களா மேம்? நடக்கிறாங்களாம்மா ஓரளவுக்கு? நடக்க முடியல மேம், ரொம்ப பெயினா இருக்கு, வீங்குது அப்படின்னு சொல்றாங்க மேம். முடக்குவாதத்துக்கு எதுவும் டெஸ்ட் எடுத்திருக்கீங்களாம்மா? முடக்குவாதம் எடுக்கல மேம். வெளியில கேட்டோம், ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். எமர்ஜென்சி நான் மட்டும் போய் ஊசி போடுறேன் மேம். கை காலில் மட்டும்தான் வீக்கம் இருக்கா? உடம்புலலாம் நார்மலாக இருக்காங்களா? உடம்பெல்லாம் நார்மலா இருக்கு மேம். கை கால் இந்த ஜாயிண்ட் எல்லாமே அப்படியே வீக்கமா இருக்கு, பெயினா இருக்குன்னு சொல்றேன். சரி, ஓகே. ஒரு முறை முடக்குவாதத்துக்கான டெஸ்ட் வந்து எடுக்கணும், சரிங்களா? ஏன்னா எலும்புகளில் அந்த ஜாயிண்ட்லலாம் வீக்கம் இருக்குது அப்படின்னா எந்த எலும்பு தேய்மானம் இருக்கோ அந்த எலும்பில் மட்டும்தான் வந்து வீக்கம் இருக்கணும். இப்போ மூட்டையில் தேய்மானம் இருக்குது அப்படின்னா மூட்டு மட்டும்தான் வீக்கம் இருக்கும். மற்ற எலும்புகள்லாம் நார்மலாக தான் இருக்கும். தேய்மானம் எல்லா எலும்புகள்லையும் வரது ஒரு இயல்பான விஷயம் தான். ஆனால் வீக்கம் இருக்குது, வலி இருக்குது, கை கால்கள் மடக்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக முடக்குவாதமாக இருக்கலாம். நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய இந்த செல்ஸுக்கு எதிராக செயல்படுறதுன்னு காரணமாக எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் ஸ்பேஸில் வந்து நிறைய நீர் கோர்க்கிறது தான் இது முக்கியமான காரணம். அந்த நீர், அந்த நச்சு நீர் வந்து உடம்புல தேங்க தேங்க வீக்கம் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். முடக்குவாதம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு பஞ்சகர்ம சிகிச்சை தேவைப்படும். ஒரு 10 நாளாவது பஞ்சகர்ம சிகிச்சை எடுக்க வேண்டியது இருக்கும். எலும்புகளில் தேங்கி இருக்கக்கூடிய நீரெல்லாம் முழுமையாக அவங்களுக்கு வற்ற வைக்கிறதுக்கு உடம்பு ஃபுல்லாகவே ஃபுல் பாடிக்கும் ட்ரை பொடி வச்சு ட்ரை பொடி கிளி அப்படின்ற ஒரு மசாஜ் சிகிச்சை வந்து பண்ணணும். இது பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு உடம்புல அந்த தேவையில்லாத நீர் தேக்கமெல்லாம் இருக்காது. வீக்கம் குறைஞ்சிட்டாலே வலியுமே நல்லா குறைஞ்சிரும். ஒரு 4-5 டேஸ்லேயே வீக்கம் குறைஞ்சி வலியும் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இதற்கான மூலிகை மருந்துகளும் சேர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது வாதம் நல்லா குறைய ஆரம்பிச்சு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் வாதம். முடக்குவாதத்தில் ரொம்ப அளவுக்கு அதிகமான வாதம் இருக்கும். அது குறைக்கிறதுக்கான உள் மருந்துகளும் சேர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக அதை நிரந்தரமாக சரி பண்ணி முடியும். நீங்கள் நேரில் வந்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் உள்நோயாளியாக தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி இருக்குது. பாட்டியை நேரில் கூட்டிகிட்டு வந்து ஒரு 10 நாள் சிகிச்சை எடுத்துகிட்டு உள் மருந்துகள் 2 மாதம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாலே போதும். முடக்குவாதம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக சரியாகி நிரந்தரமாகவே குணமாயிடுவாங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போது சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து இந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்குலாம் வந்து ஸ்ட்ரோக் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது டைரெக்டாக இருக்கா? நரம்புகள் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு நரம்புகளோட ரத்த ஓட்டம் அப்படின்றது ரொம்ப சீராகவே வந்து இருக்கணும். நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த ஸ்ட்ரோக்குக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஸ்ட்ரோக்கு இருக்குது அப்படின்னா மூளை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்குது. மூளையில் வந்து கீழே விழுந்து அடிப்படுது, இல்லை வந்து ரத்த ஓட்டம் தடைப்படுது. இப்போ கீழே விழுந்ததுனால பிளட் கிளாட் ஆகிருக்கு. இந்த மாதிரியான ரத்த ஓட்டம் தடைப்படுறதன் காரணமாக தான் கை கால்களுக்கு செயலிழப்பு வந்து வருது. டைரெக்டாக ஃபுல் பாடியிலையுமே நரம்புகள் வீக்காக இருக்குது, நரம்பு தளர்ச்சி இருக்குது. இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் ஏற்படாது. மூளை சம்மந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கிறது அப்படின்றதுனால ரத்த ஓட்டம் தடைப்படுறது தான் ஒரு முக்கியமான காரணம். கை கால்கள் செயலிழப்பு அப்படின்றது மூளையிலேருந்து வரக்கூடிய நரம்புகள் தான் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணும். இப்போது மூளையிலேருந்து ரத்த ஓட்டம் சரியாக வரலை அப்படின்னா தான் உங்களுக்கு கை கால்கள் செயலிழப்பு வந்து இருக்கும். ஃபுல் பாடியிலையும் நர்வ்ஸில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்காது. ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கும். விட்டமின் B12 ரொம்ப கம்மியாக இருக்கும். B12 வந்து நம்ம உணவில் நிறைய எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்க முடியும். நரம்பு தளர்ச்சி இருக்குது அப்படின்னாலுமே அந்த ஆல்கஹால் ஹேபிட்டு, ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் விட்டுட்டு அதே மாதிரி டீ காஃபி நிறைய குடிக்கிற பழக்கம் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு தளர்ச்சி இல்லாமல் வந்து பார்த்துக்க முடியும். இதனால பக்கவாதம் வருமோ அப்படின்ற பயம் வந்து வேண்டாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் தேவி மேம். எந்த ஊர்ல இருந்துமா? திருவள்ளூர்ல இருந்து பேசுறாங்க. யாருக்கா கேக்குறீங்க? அத்தைக்காக கேட்கணும். அவங்க வயது என்னம்மா? 57. சரி, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. அத்தைக்கு வந்து ஒரு 4 வருஷமாவே முட்டு வலி அதிகமா இருக்கு. நடக்கும்போது கடற்கலக்கும் சத்தம் கேட்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. வீக்கமும் இருக்குது, வலி ரொம்ப அதிகமா இருக்கு. கொஞ்சம் தூரம் நடந்தா கூட வலி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. வீக்கம் வந்து வச்சு இருக்கு திரும்ப. அவங்க இப்போ வலி ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். அதுல வந்து முட்டு தேய்மானம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வலி இருக்கிறப்ப மாத்திரை போட்டா கேக்குது, திரும்ப வலி வந்து. வலி மாத்திரை எவ்வளவு நாளா போடுறாங்க? இப்போ ஒரு வருஷமா வலி மாத்திரை வலி இருக்கும்போது போட்டா கேக்குது, திரும்படி வலி வந்துடுது, வீக்கம் வந்துடுதுன்னு சொல்றாங்க.
சரி, ஓகே. ஏன்னா மூட்டு எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மாத்திரை போடுறதுனால அப்போதைக்கு வலி தான் குறையும். ஏன்னா வலி மாத்திரை அப்படின்றது ஒரு 24 ஹவர்ஸ் தான் உங்களுக்கு கேட்கும். இன்னைக்கு காலையில் மாத்திரை போடுறீங்கன்னா நாளைக்கு காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் வலி இல்லாமல் இருக்கும். மறுபடியும் அதே மாத்திரை போடலை அப்படின்னா கண்டிப்பாக வலி வரதான் செய்யும். இந்த மாதிரி பெயின் கில்லர் டேப்லெட் போடுறதோ இல்லை ஸ்டீராய்டு டேப்லெட் போடுறதோ மூட்டு எலும்பு தேய்மானத்தை நிரந்தரமாக சரிப்படுத்தாது, வலியை மட்டும்தான் குறைக்கும். தேய்மானம் ஆகிறது ஆகிட்டே தான் இருக்கும், அந்த இடம் மரத்து போகிற மாதிரி ஆயிருமே தவிர அதோடய வலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்தாங்க அப்படின்னா இன்னும் தேய்மானம் அப்படின்றது ரொம்ப சிவியராக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக தேய்மானத்தை குறைக்கிறதுக்கு தேய்மானத்தை சரி பண்ணுறதுக்கான சிகிச்சைகள் தான் எடுத்துக்கணுமே தவிர மூட்டுக்கான வலிக்கான மருந்துகள் வந்து எடுத்துக்கக்கூடாது. அந்த மாதிரி தேய்மானத்தை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம மூலிகை மருந்துகளில் நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம். மூட்டு எலும்பு தேய போகுது அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய குருத்து எலும்புகள் எல்லாமே வந்து பாதிக்கப்படும். நடுவில் இருக்கக்கூடிய ஜவ்வு வந்து விலக ஆரம்பிக்கும், இல்லை ஜவ்வே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு வெளியில் வர ஆரம்பிக்கும். சுற்றி இருக்கக்கூடிய குருத்து எலும்புகள் எல்லாம் நடக்க நடக்க வந்து தேய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இதற்கு உள் மருந்துகளோடு சேர்ந்த வெளிப்பக்க சிகிச்சை ரொம்பவே அவசியம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் மூட்டு எலும்பு தேய்மானத்தினால பாதிக்கப்பட்டு வரக்கூடிய பல லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம மூட்டு எலும்புக்குன்னு சிறப்பாக சில பஞ்சகர்மா சிகிச்சைகள் வந்து கொடுக்குறோம். ஜானுவஸ்தின்னு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை வந்து மூட்டு சுற்றி வந்து மாவு வச்சு பாத்தி கட்டி உள்ள ஆயில் ஊற்றி சூடான ஆயில் ஊற்றி நம்ம பண்ணக்கூடிய சிகிச்சையில் என்ன ஆகும்னா உள்ள தேங்கி இருக்கக்கூடிய நீர் இருக்குது பார்த்திங்களா, அந்த நச்சு நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூடு எண்ணெயில் வந்து ஆவியாக்கி வெளியில் போக ஆரம்பிக்கும். அப்போது அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் அப்படின்றது நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ரெண்டு எலும்புகளுக்கும் நல்லா உள்ளே இருக்கக்கூடிய நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இலகி வெளியில் போகும்போது எலும்புகளில் இருக்கக்கூடிய தேய்மானமும் வந்து குறைய ஆரம்பிக்கும். 2 குருத்து எலும்புகளுமே நல்லா உரசாமல் கொஞ்சம் ஜாயிண்ட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான சிகிச்சைகள் கொடுத்து தான் நம்ம அந்த மூட்டு எலும்பு தேய்மானத்தை நிரந்தரமாக சரி பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் நேரில் வந்து உள்நோயாளியாக தங்கி இந்த பஞ்சகர்மா சிகிச்சையை எடுத்துகிட்டு தொடர்ந்து ஒரு 2 மாதங்கள் உள் மருந்துகள் எடுத்துக்கிட்டாலே போதும். கண்டிப்பாக மூட்டு எலும்பு தேய்மானத்தை நிரந்தரமாகவே சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர்? டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்கம்மா, லைனில் கனெக்ட் ஆகிருக்கீங்க, பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நான் மகாலட்சுமி பேசுகிறேன் மேம், ராமநாதபுரத்துலேருந்து பேசுகிறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம், வயசு 32 ஆகுது. பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன? இப்போ எனக்கு வந்து ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி மண்டையில பொடுகு மாதிரி இருந்தது மேடம். அது அப்படியே எனக்கு ரொம்ப இச்சஸா இருந்தது, சொரிஞ்சா நீர் அந்த மாதிரிலாம் வரைய ஆரம்பிச்சது. சரி பொடுகு நினைச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், ஷாம்பூலாம் பிடிச்சி போட்டேன். இப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே கழுத்து வரைக்கும் வந்து முதுகு இப்படி கை கால்ல எல்லாம் வெள்ளை வெள்ளையா சொரிஞ்சா அப்படியே வெள்ளை வெள்ளையா வர்ற மாதிரி இருக்கு மேம். ஓகே, எவ்வளவு நாளா இருக்குமா? ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி மண்டையில இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. சரிம்மா, இப்போ இதுக்கு ஏதாவது மாத்திரைகள் போட்டுட்டு இருக்கீங்களா? அரிப்பு மாத்திரை எதுவும்? அரிப்பு மாத்திரை கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆயில்மெண்ட். சரி, ஓகே, அது கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து முதல்ல தலையில தான் ஸ்டார்ட் ஆகும். தலையில் பொடுகு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதுக்கான முறையான சிகிச்சை எடுத்துக்கல அப்படின்னா ஸ்கேல்ப் சோரியாசிஸாக மாறுறது தான். உடம்புலையுமே நீங்கள் அந்த சொரியும் போது அந்த முதிர்ற அந்த தோலில் இருந்து உங்களுக்கு உடம்புலையுமே பரவ ஆரம்பிக்கும். நெற்றியில், கண்ணு புருவத்தில், அதே மாதிரி கை கால்கள்லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருசாக ஆரம்பிக்கும். இது சோரியாசிஸ் ப்ராப்ளம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதற்கு முறையான சிகிச்சைகள் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் சோரியாசிஸ்னால் பாதிக்கப்பட்டு வராங்க. ஏன்னா தோல் பிரச்சனைகளில் முக்கியமானது இந்த சோரியாசிஸ் தான். நிறைய பேருக்கு, ஒரு 10 பேரில் 7-8 பேருக்கு வந்து சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து இருக்குது. தோல் ரொம்ப வறட்சியாக ஆரம்பித்து சொரிஞ்சு அவங்களால கையே எடுக்க முடியாத அளவுக்கு நல்லா சொரிஞ்சு ரத்தம் வர அளவுக்கு வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அந்தளவுக்கு ரொம்ப சிவியரான ஒரு சிம்டம் இருக்கக்கூடியது. கண்டிப்பாக இதற்கு முறையாக சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக பரவுறதுக்கு முன்னாடி அதை முறையாக வந்து சரிப்படுத்திடலாம். இப்போயுமே உங்களுக்கு கை கால்களில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இதற்கான சிகிச்சைகள், உள்மருந்துகள் இதெல்லாமே எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா 1 வாரம் 10 நாளில் நல்ல அரிப்பெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். நல்லா 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த ஸ்கின் கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி நார்மலான ஸ்கின் கலருக்கு வந்து மாறிடும். அந்தளவுக்கு அந்த பேச்சஸ் எதுவுமே தெரியாது உங்களுக்கு. லைஃப் லாங் உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ சோரியாசிஸ் பேச்சஸோ இல்லை சோரியாசிஸோ வேறு இடங்களில் வரும் அப்படின்ற பயமே வேண்டாம்.
நிரந்தரமாகவே அதை வந்து சரிப்படுத்திடலாம். ராமநாதபுரத்தில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. நீங்கள் நேரில் போயிட்டு இதற்கான சிகிச்சையை எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு வீட்டில் உணவுப் பொருளில் பார்த்தீங்கன்னா புளிப்பான உணவுகளும் சீ ஃபுட்ஸும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எல்லா உணவுகளுமே எடுத்துக்கலாம். கீரைகள், காய்கறிகள் நிறைய வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பால் பொருட்கள், டீ, காஃபி நிறைய எடுத்துக்கிறத முதல்ல வந்து தவிர்த்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது உணவுப் பொருட்களோடு சேர்ந்து மருந்துகளும் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 மாதம் 3 மாதத்துலேயே உங்களுக்கு நிரந்தரமாகவே சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். டாக்டர், இப்போது இந்த பக்கவாதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இதற்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க? பக்கவாதத்துக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல தலையிலேருந்து பாதம் வரைக்குமே அதற்கான சிகிச்சைகள் வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா தலையில் இருக்கக்கூடிய பாதிப்பு, தலையில் ரத்த ஓட்டம் சரியாக போகலை, மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள்லாம் பாதிப்பு இருக்குது அப்படின்னும் போது சிரோதரா அப்படின்னு பண்ணக்கூடிய அந்த சிகிச்சைகள் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சிகிச்சையாக இருக்கும். ஏன்னா தலையில் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுக்கு இந்த சிரோதரா அப்படின்ற ஒரு சிகிச்சை பண்ணுறோம். ரத்த ஓட்டம் ஃப்ரீயாக வர்றதுக்கு உங்களுக்கு மூளையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நரம்புகளில் கூட வந்து ரத்த ஓட்டம் வந்து சிறப்பாக வந்து போக ஆரம்பிக்கும். அதோடு சேர்ந்து உடலுமே நல்லா குளிர்ச்சியாக ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து ஃபுல் பாடிக்குமே நம்ம ஃபுல் பாடிக்கும் வர்ம சிகிச்சை, ஃபுல் பாடிக்கும் அக்கு ப்ரெஷர் சிகிச்சைகள், ஃபுல் பாடிக்குமே வந்து ஆவி குளியல் சிகிச்சை, இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே நல்லா இலக ஆரம்பிக்கும். ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, அங்கங்கே வந்து பிடிப்பு இருக்குது, மசில்ஸில் வந்து பிடிப்பு தன்மை இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நம்ம ஃபுல் பாடிக்கும் ஆவி குளியல் கொடுக்கும்போது அது எல்லாமே இலக ஆரம்பிச்சிடும். ஃபுல் பாடிக்குமே பொடிக்கிளி சிகிச்சைன்ற ஒரு சிகிச்சை வந்து கொடுப்போம். நம்ம மூலிகை பவுடர் வச்சு நம்ம உடம்பு ஃபுல்லாகவே தேய்ச்சி இந்த மசாஜ் பண்ணும்போது தேங்கி இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் அங்கங்கே நல்லா பிடிப்பாக இருக்கும். அது எல்லாமே நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் நரம்புகளுக்கு போக ஆரம்பிக்கும் போது கை கால்கள் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும். அந்த மடங்கி இருக்கக்கூடிய விரல்கள் எல்லாமே நல்லா நீட்ட முடியும். கைகள் நல்லாவே மேலே உயர்த்த முடியும். நரம்புகள்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதோடு சேர்ந்து எலும்புகளுமே நல்ல ஒரு இலகல் தன்மை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஃபுல் பாடியோடு சேர்ந்து காலுக்குமே நம்ம வந்து இந்த சிகிச்சைகள் ரெஃப்ளெக்ஸாலஜின்னு ஒரு சிகிச்சை வந்து கொடுக்குறோம். கால் பாதத்தில் வந்து நம்ம பண்ணக்கூடிய இந்த சிகிச்சை வந்து கால் பாதத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும். அதாவது நரம்புகளுடைய முடிச்சுகள் எல்லாம் காலில் தான் வந்து இருக்கும். விரல் முடிச்சு, விரல் ஓரத்தில், அதே மாதிரி கால் பாதத்தை சுற்றி தான் இருக்கும். அந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடிய இந்த சிகிச்சை கால் பாதம் வரைக்கும் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி நல்லாவே நடக்க முடியும். இந்த மாதிரியான சிகிச்சைகள் கொடுத்து நிரந்தரமாக சரி பண்ணுறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம், என் பேர் ஃபாத்திமா. எந்த ஊர்லேருந்து? நான் நாகர்கோவிலேருந்து பேசுகிறேன் மேம். யாருக்காக கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேம். என்ன வயது உங்களுக்கு? எனக்கு வந்து 28 மேம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. என் பேர் ஃபாத்திமா மேம். எனக்கு வந்து சைனஸ் பிரச்சனை இருக்கு மேம். ஒரு 2 வருஷமாவே இருக்குது. சரி. மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடிக்கடி தும்மல் வந்துகிட்டே இருக்கும் மேம். அந்த மாதிரி இருக்கும். மூக்கு அதுக்கடுத்து நாங்க போய் வெளியே காமிச்சதுல மூக்குல சதை வளர்ந்துருக்கு இந்த மாதிரி சொன்னாங்க மேம். சரிம்மா. அதுக்கடுத்து வீட்லயே நாங்க இந்த வேப்பில இந்த மணி எல்லாம் போட்டு ஆவி பிடிக்க எதுக்குமே செட் ஆகல மேம். மூக்குல சதை வளர்ந்துச்சுன்னாவே ஆபரேஷன் பண்ற அளவுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல. ஓகே. அதுக்கடுத்து ஆர்ஜிஆர்ல டிவி விளம்பரம் பார்த்தேன் மேம். அதுல வந்து ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண வேண்டாம், மூலிகை இந்த மருத்துவத்திலேயே சரி பண்ணிடலான்னு சொன்னாங்க. கண்டிப்பா பண்ணிடலாமா. ஏன்னா மூக்கில் சதை வளர்ச்சி இருக்கு அப்படின்னா சைனசைட்டிஸ் ரொம்ப நாளாக இருக்குது, மூக்கை சுற்றி கண்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கேப்பில் ஃபுல்லாகவே நீர் கோர்த்துருக்கு அப்படின்னா தான் அதில் இன்ஃப்ளமேஷன் ஆகுது, நோய் தொற்று அந்த இடத்துல வருது அப்படின்னா தான் மூக்கில் சதை வளர்ச்சி வந்து வரும். நார்மலாக எல்லாருக்கும் சைனசைட்டிஸ் இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது. ரொம்ப நாள் பட 5 வருஷம் 10 வருஷமாக சைனசைட்டிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோய் தொற்று அப்படின்றது அந்த நீரில் வந்து வர ஆரம்பிக்கும். ரொம்ப நாள் நீர் கோர்த்து இருக்கிறது வச்சுட்டே வந்து இருக்கக்கூடாது. அதுக்கு முறையாக சிகிச்சை எடுத்து சரி பண்ணிடணும். சைனசைட்டிஸ் அப்படின்றது 1 வாரம் 10 நாள்லேயே சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். தொடர்ச்சியாக நீங்கள் ஆவி பிடிச்சிட்டு வரீங்க, வேது பிடிக்கிறீங்க, ஃபேஷியல் ஸ்டீம் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னாலே சின்னதாக ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அது வந்து சரி பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டிலே வந்து நொச்சி இலை, கல் உப்பு இதெல்லாம் போட்டு வந்து சைனசைட்டிஸ்க்கு ஆவி பிடிக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது சின்னதாக ஒரு தலைவலியோ தலைபாரம் அடுக்கு தும்மல் இருக்குது அந்த மாதிரி கண்டிஷனில் அது ஈஸியாக சரி பண்ணிடலாம். இப்போ ரொம்ப சிவியராக இருக்குது, சைனசைட்டிஸ் வந்து மூக்கில் சதை வளர்ச்சி வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு சிகிச்சை வந்து எடுத்துக்கணும். இதுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மூக்கில் சொட்டு மருந்து ஊற்றி நசியம் அப்படின்ற ஒரு சிகிச்சை வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். இதோட சேர்ந்தே தூமபானம் சொல்லக்கூடிய ஒரு புகை சிகிச்சை, இது ஃபேஷியல் ஸ்டீம் இதெல்லாம் சேர்ந்து கொடுக்கும்போது அந்த சதை எல்லாமே நல்லா சுருங்கி உள்ளே போக ஆரம்பிச்சிடும். நேசல் பாலிப் அப்படின்றது உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய நீர் காரணமாக அதில் இருக்கக்கூடிய நோய் தொற்று காரணமாக வீங்க ஆரம்பித்து அது வெளியில் வந்து தெரியும். அதுதான் வந்து அந்த சதை வளர்ச்சி மாதிரி நமக்கு வெளியில் தெரியுது.
நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சிகிச்சைகளில் அது நார்மல் பிளேஸ்க்கு சுருங்கி அது போக ஆரம்பிச்சிடும். ஒரு 10 நாள் உள்நோயாளிகளில் தங்கி இந்த சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். இதோடு சேர்ந்து வர்ம சிகிச்சை, அக்குப்ரெஷர் சிகிச்சை, தலைக்கான மசாஜ் சிகிச்சை இதெல்லாமே செஞ்சு தான் நம்ம அந்த உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய நீரை வந்து வெளியேற்றுவோம். இதோடு சேர்ந்து உள் மருந்துகள் ஒரு 2 மாதம் எடுத்துக்கிட்டாலே போதும். கண்டிப்பாக சைனசைட்டிஸ் அப்படின்றத நிரந்தரமாகவே சரி பண்ணிடலாம். வீட்டில் வந்து ரெகுலராக வேது பிடிச்சிட்டு வாங்க. நீர் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். இனிப்பு பொருட்களும் பால் பொருட்களையும் தவிர்த்துக்கிறது ரொம்ப அவசியம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சரி பண்ணிடலாம். லைஃப் லாங் வராமலும் பார்த்துக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என்னோட பேர் தேவி, நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காண்டி தான் மேடம் கேட்குறேன். உங்கள் வயது என்ன? என்னோட வயசு வந்து 29. சரிம்மா, உங்கள் கேள்வியை கேட்கலாம், டாக்டர் கிட்ட கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? என்னோட பேர் தேவி, வயசு வந்து 29 வயசு ஆகுது. எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஒரு 1.5 வருஷமாவே இர்ரெகுலராகவே இருக்குது மேடம். சரி. அதாவது டிபிக்கு வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அதனால வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்து ஒரு வருஷம் கிட்ட அப்படி வருது இர்ரெகுலராகவே. சரி. ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா 4 மாசத்துக்கு ஒருக்கா தான் பீரியட்ஸ் வருது. மந்த்லி அப்படி வந்தாலுமே ஒரு 20 நாள் இருக்குது பீரியட்ஸ், லாங் டைமா இருக்கு. இதனால பாடியில ரொம்ப டயர்டா இருக்குது டாக்டர். சரிம்மா, ஸ்கேன் எடுத்திருக்கீங்களா? யூட்ரஸ்க்கான ஸ்கேன் எடுத்திருக்கீங்களா? ஆமா டாக்டர், ஸ்கேன் எடுத்திருக்கோம் நாங்க. சரி, நீர் கட்டி எதுவும் இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமா, 2 ஓவரிஸ்லயுமே நீர் கட்டி வந்து இருக்குது, ஒரு 1 சென்டிமீட்டர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். சரி, ஓகேம்மா. ஏன்னா நீர் கட்டி இருக்குது அப்படின்னும் போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் கொடுக்கும். சரியான முறையில் பீரியட்ஸ் வராது, உடம்பு வெயிட் அதிகமாகிட்டே போகும், முடி கொட்டுற பிரச்சனை, முகத்தில் முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது, வாய்ஸில் சேஞ்சஸ் இருக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளமாக வந்து போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாமே ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம் தான். 2 சைடு சினைப்பையிலையுமே நீர் கட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதற்கு சிகிச்சை எடுத்து தான் சரி பண்ணணும். உணவுப் பொருளில் நிறைய மாற்றம் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறீங்க, ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கீங்க அப்படின்னாலே இந்த நீர் கட்டி ப்ராப்ளம் வந்து சீக்கிரமாக சரி பண்ண முடியாது. லேட் நைட்டு தூங்குறது, லேட்டாக ஃபுட்டு எடுத்துக்கிறது, நைட்டு சாப்பிட்ட உடனே படுக்கிறது, இந்த மாதிரி உடல் பயிற்சி எல்லாமே கம்மி பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால தான் சினைப்பையில் நீர்க்கட்டிகள் வந்து உருவாகுது. இதோடு மட்டும் கிடையாது, அடி வயிற்று பகுதிகளுக்கு நம்ம சரியான முறையில் வேலை கொடுக்கல, ஒரே இடத்துல உட்காந்து பார்க்கக்கூடிய வேலைகள் பார்க்குறோம், இல்லை வந்து படுத்துகிட்டே இருக்கோம், எப்போவுமே எந்த உடல் உழைப்புமே இல்லை, சாப்பிடக்கூடிய உணவுகள் ஜீரணமாகிற அளவுக்கு கூட உடல் உழைப்பு நம்ம கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த நீர்க்கட்டி ப்ராப்ளம் வந்து வரும். கண்டிப்பாக அது எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க. ஃபுட்லேயுமே நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. நிறைய காய்கறிகள், பழங்கள் எடுத்துக்கோங்க. மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை விட்டுட்டு நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்க மாதிரி காய்கறிகள், பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே பிசிஓடி கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். கருப்பு எள்ளு வந்து நிறைய எடுத்துக்கலாம். கருப்பு எள்ளு, கருஞ்சீரகம், இது 2மே ரெகுலராக ஃபுட்டில் வந்து சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த நீர் கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். இதற்கான சிகிச்சை அப்படின்றது மூலிகை மருந்துகளை பொறுத்த வரைக்கும் சினைப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டியை முழுமையாக கரைக்கிறதுக்கும் நம்ம மூலிகை சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். யூட்ரஸ்க்கான வர்ம சிகிச்சைகளுமே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்ருக்கோம். இதோடு சேர்ந்து உள் மருந்துகள் காலையில் வெறும் வயிற்றில் மூலிகை சொட்டு மருந்து வந்து ஒரு நீராகாரத்தில் கலந்து குடிக்கிறதுக்கு ஒரு மருந்து வந்து கொடுத்துட்ருக்கோம். நீர்க்கட்டிக்கு இது தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் எடுத்துகிட்டு வந்தாலே போதும். அது முழுமையாகவே கரைஞ்சு மாதவிடாய் மூலமாகவே உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ப்ராப்ளம் எதுவும் வராது. 3 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு கரெக்டாக ஒரு 30 டேஸ்லேருந்து 35 டேஸ்க்குள்ளே பீரியட்ஸ் வந்து மாற ஆரம்பிக்கும். லேட்டாக வருது, வந்தாலும் ரொம்ப ஹெவியாக ப்ளீடிங் இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக 3 மாதத்துக்குள்ளே சரியாயிடும். நேரில் வந்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். பக்கவாதம்க்கு வந்து முறையான சிகிச்சை எடுக்கிறதன் மூலயமா கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதுலேருந்து வெளியில் வர முடியும். இருந்தாலும் பக்கவாதம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து இந்தந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு இருக்கும்ல டாக்டர், ட்ரீட்மெண்ட்டை தாண்டி. ஸோ என்னென்ன விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் வந்து ஃபாலோ பண்ணணும்? இப்போ ஸ்ட்ரோக் இருக்குது அப்படின்னா அவங்க சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா உணவுப் பொருட்கள் மட்டும் இல்லாமல் சில பாடி எக்ஸசைசஸுமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். ஏன்னா கை கால்களில் செயலிழப்பு இருக்குது அப்படின்னும் போது தொடர்ச்சியான ஒரு எக்ஸசைசஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம என்ன தான் வெளிப்பக்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரி, ஃபிசியோதெரப்பியாக இருந்தாலும் சரி, இல்லை பஞ்சகர்மா சிகிச்சைகள் எது கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கான எக்ஸசைசஸ் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அந்த கை கால்களை வந்து மடக்கி நீட்டுறது, விரல்களை வந்து மடக்கி விரிக்கிறது, கைகளுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து ஏதாவது பால் வச்சு ப்ரெஷர் கொடுத்து கைகள் மடக்கி விரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அந்த மசிலில் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற ஆரம்பிக்கும். ஹோல் டேயுமே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டே
இருக்கணும். ஒரே இடத்துல உட்காந்துடுறது, நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல உட்காந்துடுறது, இல்லை கைகள் வந்து செயல்படுத்தாமையே வச்சுருக்குது, இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னும் அதோடைய ஸ்டிஃப்னஸ்ன்றது ஹெவி ஆகிட்டே போகும். அப்போ முறையாக அதற்கு எக்ஸசைசஸ் ரெகுலராகவே நம்ம பண்ணிகிட்டே இருக்கும். இந்த டைம் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எப்போவுமே ஏதாவது ஒரு வேலைகளில் நம்ம ஆக்டிவேட்டாகவே இருக்கும்போது மசிலோடைய ஸ்டிஃப்னஸ் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இது தவிர தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது ரொம்ப அவசியம். அந்த எண்ணெய் குளியல் அப்படின்றது அந்த அபியகனம் அப்படின்னு சொல்லுவோம். தலையிலேருந்து பாதம் வரைக்குமே ஃபுல் பாடிக்குமே எண்ணெய் வச்சு குளிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம பாடியில் ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது, மசில் ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது நம்ம வெளியில் போடக்கூடிய அந்த ஆயில்னாலேயும் ஸ்டிஃப்னஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுவும் குறிப்பாக அந்த நல்லெண்ணெய் வச்சு தான் வந்து நம்ம ரெகுலராக பண்ண சொல்லுவோம். நல்லெண்ணெயில் வந்து பூண்டு, மிளகு ரெண்டும் சேர்த்து போட்டு நல்லா காய்ச்சிட்டு அது ஒரு வெது வெதுப்பான ஒரு சூட்டில் வந்து நம்ம தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஃபுல் பாடிக்குமே தேய்ச்சி வாரத்தில் 2 முறை ஆண்களாக இருந்தால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வந்து ஆயில் பாத் எடுத்துக்கணும். இதுவே பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து ஆயில் பாத் எடுத்துக்கணும். இது வந்து சித்தர்கள் ஆரம்பத்திலே வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இதை முதல்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்த விஷயங்கள் இது. இப்போ யாருமே ரெகுலராக இது ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அட்லீஸ்ட் பக்கவாதம் வந்த பேஷண்ட்ஸுக்காவது இதை ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா தலையில் வந்து நம்ம அந்த ஆயில் போட்டு நம்ம மசாஜ் பண்ணும்போது தலையில் போகக்கூடிய சின்ன சின்ன நரம்புகள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். மூளைக்கு ரத்த ஓட்டம் நல்லா ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். ஸ்கேல்பில் ரத்த ஓட்டம் ஃப்ரீ ஆகும். இதனால் வரக்கூடிய பாதிப்புகள், தலையில் மூளையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள்னால உடம்புல வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, பக்கவாதம்னு கிடையாது, உடம்புல எந்த பாதிப்புகள் வந்தாலும் சரி, இந்த மாதிரி தலைக்கு நம்ம ஆயில் வச்சு மசாஜ் பண்ணும்போது, உடம்பு ஃபுல்லாகவே நம்ம ஆயில் வச்சு பண்ணும்போது ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்பவே வந்து ரிலாக்ஸாக இருக்கும். ஸ்கின் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸ்கின்னுமே சுவாசிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே வரும்போது ஸ்கின் ப்ராப்ளமும் வராமல் பார்த்துக்க முடியும். தலையில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டமும் சீராகும்போது மூளை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுமே இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரது ரொம்ப அவசியம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம். என் பேரு சுதா மேடம். எந்த ஊர்லேருந்துமா? நாங்கள் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். யாருக்காக கேட்குறீங்க? மேம் எனக்காக தான் மேம் நான் கேட்குறேன். என்ன வயதுமா உங்களுக்கு? எனக்கு 38 ஆயிடுது மேம். சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. குட் மார்னிங் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கள், என்ன தொந்தரவு? மேம் எனக்கு வந்து லேட் மேரேஜ் தான் ஆயிருந்தது. ஓகே. மேரேஜ் ஆகி உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி தங்கிட்டா. ஓகே. குழந்தை பிறந்து 7 வருஷம் ஆகுது. ஆனா செகண்ட் பேபிக்காக அங்க ட்ரை பண்ணிருந்தோம். ஆனா இந்த காப்பர் டீ வச்சாங்க. காப்பர் டீ வச்சு ஒரு 1.5 வருஷத்தை நான் எடுத்துட்டேன். எடுத்து செகண்ட் பேபி தங்கல. டாக்டர் செக் பண்ணும்போது பிளாக் இருக்குன்னு சொன்னாங்க. சரி. அது வந்து லெஃப்ட் சைட் பிளாக் இருக்கு. ஆனா ரைட் சைட் பிளாக் நல்லா தான் இருக்கு. எல்லாமே நல்லா நார்மலா இருக்கு. எந்த ப்ராப்ளம் இல்ல சொன்னாங்க. சரி. ஆனா மேம் ஒரு சைடு நல்லா இருக்கு இல்லையா, ஏன் செகண்ட் பேபி கன்சீவ் ஆகல? இப்போ பிளாக் இருக்கு இல்லை அப்படின்றது பிரச்சனை கிடையாது. 2 சைடுமே பிளாக் இருக்கு அப்படின்னா ப்ராப்ளம். ஒரு சைடு பிளாக் இல்லை, ஃபெலோப்பியன் டியூப் நார்மலாக இருக்குது அப்படின்னாலுமே சினை பையில் நம்மளுடைய ஓவரீஸில் சினை முட்டையோட வளர்ச்சி இருக்கணும். சினை முட்டையோட வளர்ச்சி நல்லா இருக்குது, அதோடைய மெச்சூரிட்டி நல்லா இருக்குது. அது வந்து எக் வந்து வெளியில் வரணும். ஓவம்லேருந்து ரப்சர் ஆகி வெளியில் வந்து தான் ஃபெலோப்பியன் டியூப் வழியாக உங்களுக்கு யூட்ரஸ்க்கு வரும். அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா தான் உங்களால் கன்சீவ் ஆக முடியும். ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக்கே இல்லை அப்படின்னாலும் அந்த ஓவரீஸில் உங்களுக்கு முட்டையை வந்து வளர்ச்சி இல்லை, கருமுட்டையோட வளர்ச்சி இல்லை அப்படின்னா உங்களால் கன்சீவ் ஆகிறதுக்கு டிலே ஆகிட்டே போகும். சினை முட்டையோட வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு, அதோடைய ரப்சர் ஆகக்கூடிய தன்மையை நார்மல் படுத்துறதுக்கு நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. இதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் குழந்தை பிறக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபி உங்களுக்கு நார்மலாகவே உங்களுக்கு கன்சீவ் ஆகிருக்கீங்க, கண்டிப்பாக செகண்ட் பேபியே நார்மலாக கன்சீவ் ஆகும். பீரியட்ஸ் ப்ராப்ளம் எதுவும் இல்லை அப்படின்னா சினை முட்டையோட வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு மூலிகை மருந்துகள் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். டெய்லியுமே காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதோட இலைகளை நல்லா அரைச்சிட்டு அதை ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு 200 ml அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் வந்து அந்த கொத்தமல்லி ஜூஸில் வந்து கருஞ்சீரகத்தோட பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கலந்துட்டு அதை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். இதை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது ஒரு பீரியட்ஸ் வந்து ஒரு 14th டேலேருந்து 19th டே வரைக்கும் அதை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸாக இருக்குது அப்படின்னா அது நார்மல் ஆகிட்டு சினை முட்டையோட முதிர்ச்சியுமே நார்மல் ஆகும். சினை முட்டை முதிர்ச்சியான பத்தாது, அது மெச்சூர் ஆகி ரப்சர் ஆகி வெளியில் வரணும். அது உடஞ்சி வெளியில் வரும்போது தான் உங்களால் ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஃபுட் ஹேபிட்டுமே நம்ம நிறைய சேஞ்ச் பண்ணிக்கணும். கரெக்ட் டைமுக்கு ஃபுட் எடுத்துக்கணும். ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். நிறைய பால் பொருட்கள் எடுத்துக்கிறத முதல்ல தவிர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு மருந்துகளும் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சினை முட்டையோட முதிர்ச்சி நல்லா வர்றதுக்கு சிறப்பான மூலிகை மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். நேரில் வந்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 2 மாதம் 3 மாதத்துலேயே ஈஸியாக கன்சீவ் ஆகிடலாம்.
தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. டாக்டர் ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலினுடைய பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டுமே 36 கிளைகள் இருக்குது. இது தவிர ஆந்திராவில் பார்த்திங்கன்னா ஒரு 19 பிரான்ச்சஸ் இருக்குது. தெலுங்கானாவில் ஒரு 14 கிளைகள் இருக்குது. பாண்டிச்சேரியில் ஒரு கிளை இருக்குது. மகாராஷ்டிராவில் வந்து ஒரு 17 கிளைகள் இருக்குது. கர்நாடகாவில் ஒரு 15 கிளைகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 100க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது. இது தவிர வந்து உள்நோயாளியாக தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி சென்னையில் 2 இடத்துல இருக்குது. டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. இது தவிர அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லையும் 30 பெட் இருக்கக்கூடிய உள்நோயாளியாக தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதியும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. நாள்பட்ட நோய்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி இல்லாமல் நிரந்தரமான மூலிகை சிகிச்சைகளிலே ஒரு நிரந்தரமான தீர்வு கொடுத்து சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே டாக்டர். இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நேரில் வர முடியல அப்படின்னா அவங்களுக்கான கன்சல்டேஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். வெளிநாடுகளில் வெளியூரில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுமே ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணி டைரெக்டாக டாக்டர்கிட்டே பேசி அவங்களுடைய குறைகள் வந்து சொல்லி முறையான சிகிச்சைகள் வந்து எடுத்துக்க முடியும். அவங்களுக்குமே நம்ம கொரியர் மூலமாக 2 மாதம் 3 மாதங்களுக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்குமே நம்ம வந்து மருந்துகள் வந்து கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறோம். தொடர்ச்சியாக ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணி அவங்களுக்கு இடையில டவுட்ஸ் இருந்தாலுமே டாக்டர்கிட்ட டைரெக்டாக கன்சல்ட் பண்ணக்கூடிய வசதியும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பண்ணி கொடுக்குறோம். மிக்க நன்றி டாக்டர். இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் பக்கவாதம் பற்றின விளக்கம் கொடுத்தீங்க. அதற்கு மூலிகை மருந்துகள் வெளிப்புற சிகிச்சைகள்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த் எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.